ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் Vcare ஸ்கின் ஒயிட்னிங் சோப் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணால் ஸ்கின் ஒயிட்னிங் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Vcare கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபேமஸான ஒரு பிராண்ட், அதாவது இந்தியாவில்னு பார்த்தீங்க அப்படின்னு நம்பர் 1 ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக். அவங்களோட ப்ராடக்ட்டில் ஒன்று தான் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் சோப். இந்த Vcare ஸ்கின் ஒயிட்னிங் சோப் வந்து நான் செகண்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காத ஒரு சோப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சோப் வந்து ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டி மெடிஷன் சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரின் பேஸ்டு ஃபார்முலா வித் இதில் 12 நேட்டிவ் இந்தியன் ஒயிட்னிங் ஹர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதாவும் இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 12 இன்கிரியன்ட் வந்து என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து இந்த ப்ராடக்ட்லேயே வந்து பேக்கேஜிங்லேயே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சாண்டல்வுட் பவுடர் இருக்குது, ஒயிட் டர்மரிக் பவுடர் இருக்குது, கஸ்தூரி மஞ்சள் பவுடர், சாஃப்ரான் பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் ட்ரீ டர்மரிக் பவுடர் இருக்குது, ஆலிவேரா பவுடர், ஆம்லா பவுடர், குக்கம்பர் பவுடர், லெமன் ஆயில், பாப்பைன் பவுடர், இந்த மாதிரி இன்கிரியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சோப் பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். அவுட்டர் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி இருக்கும், அதாவது சார்கோல் பேக் லுக்கில் ஒரு கிளாத் பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலேயே வந்து லேபிள் இருக்கும், இதில் வந்து என்ன ப்ரைஸ் இருக்குது, இதில் வந்து என்னென்ன இன்கிரியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்க ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சோப் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி இந்த மாதிரி க்யூட் பவுச் மாதிரி தான் இந்த பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கின் ஒயிட்டனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து குளூட்டத்தீன் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இருக்க இன்கிரியன்ட் பார்த்தீங்கன்னா 12 நேச்சுரல் இன்கிரியன்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயுர்வேதிக் நேச்சுரல் இன்கிரியன்ட்ஸ் எப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி இல்லாதனால சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் உங்களுக்கு வந்து ஒயிட்டனிங் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் அந்த மாதிரி இதில் பெருசாக ரிசல்ட் இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஸ்கின் பிரைட்னிங், டேன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு, மைல்டாக வந்து பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆகட்டும், பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இதில் இருக்கும். இதில் இருக்க டர்மரிக் வந்து ஸ்கின் பிரைட்னஸ் பண்ணி பிக்மெண்டேஷன் கண்ட்ரோல் பண்ணும், சாண்டில்வுட் வந்து ஸ்கின்னில் இருக்க டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும், ஆலிவேரா ஹைட்ரேஷனுக்காகவும், குங்குமாதி ஹர்ப்ஸ் வந்து ஸ்கின் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்கின்க்கு நல்லா க்ளோ கொடுக்கும், லிக்கோரைஸ் அதாவது அதிமருதம் வந்து மைல்டாக வந்து நேச்சுரல் ஸ்கின் லைட்டனிங். ஸோ அது இல்லாமல் நீம், துளசி இந்த மாதிரி ஆக்னி வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இன்கிரியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கனால நீங்கள் இந்த சோப் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணி கிளியரான ஸ்கின் நமக்கு நல்லா பிரைட்டனிங்காக வந்து வச்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட்டனிங் அண்ட் ஆன்டி ஏஜிங், ஸ்கின் பிரைட்டனிங் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சோப் டெக்ஸ்சரை வந்து ஹேண்ட் கிராஃப்ட் ஃபினிஷில், அதாவது நார்மலாக பியூர் சோப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு லுக் இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோம் வந்து அதிகமாக இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது, அதாவது ஹார்ஸ் ஃபோமிங் ஏஜென்ட் அந்த மாதிரி இதில் எதுவும் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் ஸ்மெல் வந்து மைல்டாக ஹெர்பல் ஃப்ராக்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட், அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் ரிவ்யூஸ் செக் பண்ண வரைக்கும் எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் எஃபெக்ட் இருக்க மாதிரி எந்த ஒரு ரிவ்யூஸும் கொடுக்கல. இந்த Vcare சோப் யூஸ் பண்ணால் ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பாடியில் இருக்க டெட் ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும், அதிகமாக வந்து வெயிலில் போயிட்டு ஃபேஸ் வந்து ரொம்ப டேனாக இருக்குது அப்படின்னா இந்த டேன் எல்லாம் கம்மியாகும். ஸ்கின் டோன் வந்து அன்ஈவனாக, ஒரு சில இடத்துல பிளாக்காகவும் ஒரு சில இடத்துல வந்து ஒயிட்டாக அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா இந்த சோப் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் டோன் வந்து ஈவன் டோன் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பாடியில் வந்து பிக்மெண்டேஷன், நெக், அண்டர் ஆர்ம், ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல பிக்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லாவே லைட்டன் ஆகும். இந்த சோப் வந்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆகிற ஃபீல் இருக்கும். ஸோ வந்து ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி உங்களுக்கு ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னா நீங்கள் ஏதாவது மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப் வந்து ஃபேர்னஸ் க்ரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவராக வந்து ஃபேர்னஸ் அந்த மாதிரி இருக்காது. பட் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஒரு லைட்டாக வந்து பிரைட் ஆகும். ஸ்கின் நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தான ஃபினிஷ், லைட்டாக ஒரு க்ளோ வந்து ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேன் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது, ஸ்கின் வந்து ஈவன் டோனாக வேணும், பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, பேக் சைடில் இந்த மாதிரி பாடியில் வந்து பிக்மெண்ட் இருந்தாலும் சரி, பாடி வந்து நல்லா பிரைட்டனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் இந்த சோப் வந்து ஓகே தான். ஆயிலி ஸ்கின்க்கு நல்லாவே சூட்டபிளாக இருக்கும். பட் ட்ரை ஸ்கின் யூஸர் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணி இந்த சோப் யூஸ் பண்ணலாம். இந்த Vcare சோப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், அளவாக ஆல்டர்னேட் டேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு பாடிக்கு வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளை பண்ணி 1 மினிட் இந்த மாதிரி விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாமல் நீங்கள் அளவாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிவியர் பிக்மெண்டேஷன் இருக்குது, மெலாஸ்மா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த சோப் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. இது கூட நீங்கள் ப்ராப்பர் சீரம் இல்லைனா சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அண்ட் 7 டேஸில் வந்து ஸ்கின் எல்லாம் வந்து ஒயிட்னிங் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா
இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்கின் பார்க்கவே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும். மற்றபடி ஸ்கின் ஒயிட்டனிங் அந்த மாதிரி இதில் பெருசாக எதுவும் இல்லை. ஒரு 20லேருந்து 30 டேஸ் இந்த மாதிரி இந்த சோப் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா டார்க் ஸ்பாட் பிக்மெண்ட் இந்த மாதிரி இருந்தால் கம்மி பண்ணி ஸ்கின் நல்லா பிரைட்டாக வச்சுக்கும். ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த வீக்காக ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் யூஸ் பண்ணும்போது சேஃபாகவும் இருக்கும், ஹெர்பல் பேஸ்டாகவும், டேன் இந்த மாதிரி இருந்தால் கம்மி பண்ணி நேச்சுரலாக ஸ்கின் நல்லா பிரைட்டனிங்காக வச்சுக்கும். மற்றபடி இந்த சோப்பில் ஸ்கின் ஒயிட்டனிங் அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் அந்த மாதிரி இதில் எதுவும் இல்லை. டேன் ரிமூவ் ஆகணும் அண்ட் ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மைல்டாக க்ளோ வேணும் அப்படின்னா இது ஓகே தான். ஸோ வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் அதிகமாக இல்லாத மாதிரி சோப் நீங்கள் ட்ரை பண்ணணும். சேஃபாகவும் இருக்கணும். ஸ்கின்ல இருக்க பிக்மெண்ட், டேன் இந்த மாதிரி கம்மி பண்ணி ஸ்கின் பார்க்கவே கிளியராக வேணும் அப்படின்னா இந்த சோப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுமே ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். ஆஃப்லைன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்ஸ்லலாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். 100 கிராம் இந்த மாதிரி நான் வாங்கும்போது 110 இந்த மாதிரி ஆச்சு. இந்த ப்ராடக்ட்டோட ஆன்லைன் லிங்க் வந்து டேக் பண்ணுறேன். நீங்கள் வேணா செக் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.